முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெளிவான செய்தியை திமுகவுக்கு கொடுக்கிறார். உங்கள் ஆட்டத்தை நான் முடித்து வைக்கிறேன். உண்மையிலே வரலாற்று 67 ஆட்சி இழந்த காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிகாரத்தில் வந்திருக்கிறது. கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரோக்கியமான அரசு. மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா சுகத்தையும் நான் தான் அனுபவிப்பேன், யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன்னு அவங்க அடம் பிடிச்சாங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் மக்கள் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். அது என்ன பாடம் என்றால், இனிமேல் ஒற்றை ஆட்சி என்பது குறைந்தது அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. இந்த கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்வது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாதம் அது. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அமைவதனால தமிழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்? வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி நடந்துச்சுன்னா முதல் முறையாக அமைச்சர் பதவி ஐயுஎம்எலுக்கு போகுது. எஸ், ஒரு சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பக்கம். ஆட்சிகள் ஐயுஎம்எல் திமுகவோட இத்தனை ஆண்டுகள் இருக்காங்க. என்ன செஞ்சார் கருணாநிதி, ஸ்டாலின் என்ன செஞ்சார்? வாய்க்கரிசி மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டு இல்லை வக்ஃபு தலைவர் இவ்வளோதான் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் உள்ளே வந்தாருன்னா அது கம்ப்ளீட் தலித் பாலிடிக்ஸ் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிவிகே அண்ட் அலையன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிஎம்கேவிடமிருந்து தலித் ஓட் பேங்க் பர்மனெண்ட்டாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை இவை எல்லாம் உருவாகும். 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முதல் முறையாக எம்எல்ஏவா தகுதி பெற்று முதல் முறையாக அமைச்சரவையிலும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நல்லது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேனும். பழசு கழியணும், புதுசு உள்ள வரணும். தப்பு செய்யாமல் இந்த அமைச்சர்கள் இருப்பதை முதலமைச்சர் விஜய் உஷார் உறுதிப்படுத்தணும். முதலமைச்சரே புதியவர் என்பதால் அவரும் உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா எதிரிகள் இன்று ஆளாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள். பதவி இழந்ததுடைய வெறி, பதவி இழந்ததுடைய கோபமும். தி 5 மினிட் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக இன்னைக்கு பெருசாக பேசப்படுற விஷயம் காங்கிரஸ் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் கிட்டத்தட்ட ராஜாஜி அவர்களோட பீரியட்ல இருந்தது. இப்போதான் மறுபடியும் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே வரலாற்று நிகழ்வு. 67 ஆட்சி இழந்த காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. 1952 தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மறுபடியும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இனிமேல் குறைந்தது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அல்லது 25 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சி ஆட்சி என்பது சத்தியமாக கிடையாது. யார் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி ஆட்சி தான் அது. சிறிய கட்சிகள் இப்பொழுது நன்றாக விழித்து கொண்டு விட்டார்கள். சிறிய கட்சிகளை சுரண்டி பெரிய கட்சிகள் வாழ்ந்தன. அது திமுகவும் அண்ணா திமுகவும். தான் சின்னத்தில் கூட அவங்கள போட்டியிட விடாமல் அண்ணா திமுக சிம்பலில் சிக்க வச்சு அவங்கள கொறடா உத்தரவு கீழே கொண்டு அழிச்சாட்டியம் செய்த இந்த 2 திராவிட கட்சிகளின் அட்டூழியம், அழிச்சாட்டியம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெற்றி பெற்றால் பரவாயில்லை. நீங்கள் ஜெயிக்கிறது 90 கட்சியை சேர்த்துக்கிட்டு 100 கட்சியை சேர்த்துக்கிட்டு. ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது, அப்புறம் சீட்டு கேட்டால் ஏன் சிம்பலில் நில்லுன்றது, இதெல்லாம் அட்டூழியத்தின் உச்சகட்டம். அது 2 கட்சிகளும் கடந்த 60 ஆண்டுகளாக செய்தார்கள். இனிமேல் அந்த பொறுப்பு வேகாது. ஆகவே இது ஒரு நல்ல தொடக்கம். கூட்டணி மந்திரி சபை என்பது உண்மையான ஜனநாயகத்தின் பிரதிநிதித்துவம். தேர்தலில் கூட்டணி வச்சு தான் போட்டி போடுறீங்கன்னா அமைச்சரவையும் யார் வெற்றி பெற்றாலும் கூட்டணி அமைச்சரவையாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை விழுமியம். அந்த விதத்தில் தமிழகத்தில் இன்று ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. கூட்டணி யுகத்துக்குள் தமிழக அரசியல் நுழைந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தமிழகம் கூட்டணி ஆட்சியைத்தான் பார்க்க போகிறது. இதில் அடுத்து விசிகா ஐயுஎம்எல் 2 பேரும் வரப்போகிறாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. அவர்களையும் விஜய் வரவேற்க காத்திருக்கிறார். ஆகவே கூட்டணி அரசியல், கூட்டணி ஆட்சி அமைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நல்லது நல்லது. சார், இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முதல் முறையாக எம்எல்ஏவாக தகுதி பெற்று முதல் முறையாக அமைச்சரவையிலையும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பெரும்பான்மையான ஆட்களை பார்க்கும் பொழுது ரொம்ப யங்கான ஒரு பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு 40 வயதிற்கு இல்லை 40+ அப்படிங்கிற அந்த வயதுக்குரியவர்கள் அமைச்சராக இன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க. அமைச்சரவையே அப்படி தான் இருக்குது, ரொம்ப யங்கான ஒரு அமைச்சரவையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நல்லது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேனும். பழசு கழியணும், புதுசு உள்ளே வரணும். மொத்தமாக பழசு கழியணும் நம்ம சொல்லலை, மொத்தமாக புதுசாக இருக்கணும்னு சொல்லலை. பழசும் புதுசும் கலந்த
மிங்கிளாக இருந்தால் தான் அது நல்லது. அது இவ்வளவு தூரம் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வர்றது நல்லது, நிச்சயம் நல்லது. ஏன்னா ஒரு புதிய பார்வையில் அவர்கள் அரசியலை பார்ப்பார்கள். எனக்கு தெரிந்து அவர்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும், ஒரு ஷார்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது. அது எம்எல்ஏக்களுக்கு கொடுப்பார்கள் வழக்கமாக. புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த வகுப்புகள் நடைபெறும். அந்த மாதிரி வந்து இந்த மந்திரிகளுக்கும் அவங்க எம்எல்ஏக்களாகவும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதால அந்த பயிற்சிக்கும் அவர்கள் போவார்கள். அது இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதை மறுபடியும் தொடங்கணும் அரசு. அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் நீங்கள் சொன்னது போல் 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து புதியவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரெஷ் கோர்ஸ் ஒன்று நடத்தணும். எப்படி எப்படிலாம் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியா காலம். பட்டனில் கேமராவை பொருத்திக்கிட்டு போய் ரகசிய கேமரா மூலமாக பேசுகிறத திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்டு ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மட்டமான கீழ்த்தரமான கேவலமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இவர்களுடைய எதிரிகள் வந்து பதவியை இழந்ததுடைய அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீளவில்லை. ஆகவே அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். இவர்கள் உஷாராக தாவேக்கா உஷாராக இருக்கணும். எதிர்க்கட்சிகளையாவது அப்படி செஞ்சாங்கன்னா அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இவர்கள் தாவேக்கா உஷாராக இருக்கணும். புது மந்திரிகள்ன்றதுனால வந்து ஆஃப் த ரெக்கார்டு பேசுகிறத கூட திருட்டுத்தனமாக ரெக்கார்டு பண்ணி வீடியோவோ ஆடியோவோ எடுத்து கூட வந்து அதை பெரிய அளவில் விளம்பரம் செய்யலாம். தப்பு செய்யாமல் இந்த அமைச்சர்கள் இருப்பதை முதலமைச்சர் விஜய் உஷார் செய்யணும், உறுதிப்படுத்தணும். இவர்கள் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்யாவிட்டாலும் இவர்களுக்கான வலைப்பின்னல்கள் இருக்கும், ட்ராப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதிலேருந்தெல்லாம் இவர்கள் தப்பிப்பதற்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். முதலமைச்சரே புதியவர் என்பதால் அவரும் வந்து உச்சபட்ச உஷார் நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா எதிரிகள் வந்து இன்று வந்து ஆளாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள். பதவி இழந்ததுடைய வெறி, பதவி இழந்ததுடைய கோபமும், பதவி சுகம் போனது அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்க கோபமும், உண்டாகி இருக்கக்கூடிய வெறியும் அவர்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும். இவர்கள் உஷாராக இருக்கணும். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிருக்குது. அதனால் உச்சபட்ச உஷார் நிலையில் அமைச்சர்களும் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் இருப்பது தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் முதல் ஒரு 6 மாதங்களுக்காக வராமல் இருப்பதற்கு இவர்கள் எடுக்க வேண்டிய கைக்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். இதில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி ஆட்சிக்கே அதிமுக கூட வெறும்னா ஸ்ட்ராங்காக சொல்லலை, பட் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு வந்துட்டு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு சேனலோடைய கான்க்ளேவில் வந்து சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இது வந்து கூட்டணி ஆட்சி இப்போ அமைஞ்சிருக்குன்னா அது எப்படி எடுத்துக்கலாம் சார்? அது வந்து திமுகவோட நிலைப்பாடா இல்லை வந்து தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது? இல்லை, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள திமுக மறுத்தது. மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள திமுக மறுத்தது. எல்லா சுகத்தையும் நான் தான் அனுபவிப்பேன், யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன்னு அவங்க அடம் பிடிச்சாங்க. 2006 கருணாநிதி 96 சீட்டை வச்சுக்கிட்டு 22 சீட்டு துண்டு விழுந்தப்போ கூட அன்னைக்கு வந்து அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நடத்தினார். வெளியிலேருந்து 36 காங்கிரஸ் எம்எல்ஏவும் 18 பாமகவும் அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த நிலை தான் மக்கள் ஏற்றுக்குமா, அது எதையும் ஏற்றுப்பாங்கன்னு ஸ்டாலின் நினச்சார். கருணாநிதி காலம் வேறு, ஸ்டாலின் காலம் வேறு. இன்றைக்கி வந்து 22 சீட்டு இல்லை, 2 சீட்டு துண்டு விழுந்தால், 1 சீட்டு துண்டு விழுந்தால் கூட திமுக இன்றைக்கி ஒருவேளை திமுக வந்து தாவேக்கா இடத்துல இருந்திருந்ததுன்னா அவங்களும் வந்து கூட்டணி அரசு தான் அமைச்சிருக்க முடியும். தாவேக்கா விட கூடுதல் சீட்டு வாங்கி 117 சீட்டு, 1 சீட்டு தான் குறையுதுன்னா கூட அவங்க கூட்டணி ஆட்சிக்கு தான் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆகவே இதை வந்து தேர்தலுக்கு முன்னாலே அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். அதனால தான் அடம் பிடிச்சாங்க. இந்தியாவுடைய கான்க்ளேவில் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது கதை. அதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்கல. திமுகவில் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விருப்பம் இல்லை என்பதுதான் அவருடைய பதில். இன்றைக்கி மக்கள் தக்க பாடத்தை திமுகவுக்கு புகட்டி இருக்கிறார்கள். திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் மக்கள் தக்க பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். அது என்ன பாடம் என்றால், இனிமேல் ஒற்றை ஆட்சி என்பது குறைந்தது அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடையாது, நிச்சயம் கிடையாது. நீங்கள் கூட்டணி மந்திரி சபை தான் இனிமேல் அமைக்கணும். ஏன்னா இனிமேல் வந்து கிளியர் மெஜாரிட்டி 118 யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. அப்படியே நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னால் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பெரிய அளவில் கூட்டணிகளை சேர்க்கும்போது எல்லோரும் இன்றைக்கி வந்து இனிமேல் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, இந்த கூட்டணி சேர்த்துக்கிற கட்சிகளை உங்கள் சிம்பிளில் நிற்க வைக்கிற சொல்கிற அராஜகம், அடாவடித்தனம், அயோக்கியத்தனம் இனிமேல் அந்த பருப்பு வேகக்கூடாது. ஒரு கட்சியை அவன் ஒரு கட்சி நடத்துகிறான், அவனுக்கு கொடுக்குறது ஒரு சீட்டு, அது ஏன் சிம்பிளில் நில்லுன்றது என்ன ஒரு அடாவடித்தனம். 2 பேரும் அதை தான் பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் இவர்களுக்கு அறிவு நேர்மை இருந்திருந்ததுன்னா, மனசாட்சி இருந்ததுன்னா அவன் சிம்பிள் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சீட்டு கொடுத்தாலும் 4 சீட்டு கொடுத்தாலும் ஏன் சிம்பிளில் நில்லுன்றது. இப்போ வைகோ கதை அதனால தானே மாட்டிக்கிச்சு. 2 எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையா? ஏன்னா அவங்க திமுக சிம்பிளில் நிற்கிறாங்க.
கொறடா உத்தரவில் மாட்டிப்பாங்க. ஆகவே இதை முதலே வைகோ ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும். அவர் ஏதோ திமுக காலத்துக்கும் திமுக தான் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த தப்பு பண்ணார். இப்போ அதற்கான பலனை அனுபவிக்கிறார். ஆகவே இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது திமுக அதிமுக 2 பேருக்கும் தக்க பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தல்கள் இனி எப்பொழுது நடந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க சிம்பலில் நிற்கணுன்ட்டு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு இழுபறி வந்ததுன்னா எனக்கு மந்திரி பதவி கிடைக்கும், நீ ஏன் ஓட்டை வாங்கி ஜெயிப்ப, ஆனால் எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ரெண்டாவது உன் சிம்பலில் நான் நிற்கிறது மூலமாக உன் கொறடா உத்தரவு கீழே வந்துடுவேன்னா அதை விட ஒரு என்ன கேட்டிங்கன்னா அடாவடித்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த பாலிசியை முதல்ல அந்த சிஸ்டம் வந்து இன்ஃபேக்ட் வந்து சட்டம் திருத்தப்படும். மதிமுகன்னு கட்சியை நடத்திக்கிட்டு திமுக சிம்பிளில் போய் நிற்கிறதோட அடாவடித்தனத்துக்கு என்ன பேர்? நீங்கள் அவங்க சிம்பிளில் 6 4 ஆக்கினாங்க, அந்த 4 ஒத்துக்கிட்டு போனவங்க 2 ஜெயிச்சிருக்காங்களே, இதே அவங்க சிம்பிளில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி மந்திரி சபையில் போயிருப்பாங்கல்ல. அப்போ மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது தானே திமுக செய்த வேலை, அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. ஆகவே இந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் தக்கதொரு பாடம் இந்த தேர்தலில் புகட்டப்பட்டிருக்கிறது. இல்லை, நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நியாயம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அமைவதனால தமிழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்? ஏன்னா இப்போ கூட்டணி ஆட்சி வந்துட்டு வெகு சில மாநிலங்களில் தான் இருக்குங்கிறத பார்க்க முடியும். பக்கத்தில் வந்துட்டு பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கிறார், அவ்வளோதான். ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி இப்படி அமைக்கிற பட்சத்தில் இது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குமா? அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இந்த முதலமைச்சருக்கு வந்து கட்டுப்படுவார்களா? இது போன்ற கேள்விகள் எழுப்புது இல்லையா? இது ரொம்ப அதாவது வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவது நியாயமானது தான். ஆனால் அது ரொம்ப தவறானது, பாமரத்தனமானது அந்த கேள்விகள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகத்தின் மீது பரிபூர்ண நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் அந்த கேள்விகள் வரும். நீங்கள் ஜனநாயகம் என்பது என்ன? கன்சென்சஸ். அவ்வளோ தூரம் வந்து ஓகிய சீலர்களாக திமுக அதிமுகன்னா தனியாக போய் நிற்க வேண்டியதானே. நீ 900 கட்சியை சேர்த்துக்கிட்டு வந்து நிற்ப, ஆனால் நீ ஜெயித்த பிறகு தனியாக தான் ஆளுவ, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன். அதிகாரத்தில் ஏன்டா பங்கு கொடுக்கலன்னு கேட்டால் வந்து இல்லை வந்து மக்கள் அது விரும்ப மாட்டாங்க, தான் விருப்பத்தை மக்கள் விருப்பமாக மடைமாற்றம் செய்வது. அப்புறம் வந்து பாலிசி கோஹரன்ஸ் இருக்காது, இந்த பக்கம் அவங்க இழுப்பான், அந்த பக்கம் இவன் இழுப்பான். முதலமைச்சருக்கு கட்டுப்பட மாட்டோம். முதலமைச்சருக்கு எது கட்டுப்படணும்? நிர்வாக ரீதியாக அமைச்சர் முதலமைச்சருக்கு கட்டுப்படணும், அது கரெக்டு, அது வந்து ஏற்புடையது, அது எதிர்பார்க்கத்தக்கது. நிர்வாக ரீதியாக அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அல்லது மற்றொரு அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர், நாளைக்கு வரக்கூடிய தாவே விசிகா யுஎம்எல் அமைச்சர்கள் நிர்வாக ரீதியாக முதலமைச்சருக்கு கட்டுப்பட வேண்டும். டிசிஷன், கேபினட் டிசிஷன் என்பது வந்து கன்சென்சஸ் டெசிஷன். ஆனால் கட்சி வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைனில் முதலமைச்சருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது சர்வாதிகாரத்தனம். தனித்தனியாக தான் கட்சி வச்சுருக்கீங்க, ஒரே கட்சி கிடையாது. இந்த கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்வது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாதம் அது. இன்றைக்கி 2 பேருக்கும் மக்கள் பாடம் புகட்டியிருக்காங்க. ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரும் கூட்டணி ஆட்சியை துச்சமனம் மதித்து தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் புதுசாக வந்த ஒருத்தர், அவர் விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27, 2024 பேசும்போதே சொன்னார், எனக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் நான் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னார். இன்றைக்கி அது தனி மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் அவர் கொடுக்குறார். அவருடைய வாதத்தின்படி பார்த்தா தனி மெஜாரிட்டி, இவங்க கூட்டணி, இவங்க வந்து தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு ஒருவேளை தாவக்காக தனி மெஜாரிட்டி இருந்தாலும் ஒரு கூட்டணி மந்திரி சபை தான் அமைச்சிருப்பார். அவர் தெளிவாக இருக்கார். இந்த கூட்டணி மந்திரி சபை வந்து அமைச்சரவைக்குள்ள உரசல்களை ஏற்படுத்துமா? பாலிசி டிசிஷன்ஸில் வந்து பெராலிசிஸ் வருமா? அதில் சிக்கல்கள் வருமா? நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் வருமானதான் உங்கள் கேள்வி. கண்டிப்பாக வராது. அது மெச்சூர்டு டெமோக்ரஸி, அது வராது. அப்படி வந்ததுன்னா அதை சமாளித்து அதை சரிப்படுத்தி அதற்கு தீர்வு கண்டு மேலே போகணும். கூட்டணி அரசுகள் தான் இந்தியாவில் மாபெரும் சாதனைகளை சாதித்திருக்கின்றன. நான் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த அளவுக்கு இவர்கள் திறமசாலிகள்னா தனியாகவே நின்று எங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும். நீ தனியாக நில்லு, 900 கட்சியை சேர்த்துக்கிட்டு வந்து நிற்கிற, ஆனால் ஆட்சி அமைக்கிறது மட்டும் தனியாக அமைப்பணும். அதனால் முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த சிறிய கட்சிகள் திமுக சிம்பலில், அதிமுக சிம்பலில் நிற்கிற சிறிய கட்சிகள் போய் அதிமுக சிம்பலில் அவங்க கூட்டணியிலையும் திமுக சிம்பலில் இவங்க கூட்டணி நிற்கிறது இனி அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த எத்தனை கட்சிகளை இவங்க திமுக வந்து இன்றைக்கி 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து வளைச்சிருக்கு, ஆனால் அத்தனை பேரும் திமுக சிம்பலில் நிற்பானோ? இது என்னங்க நியாயம் இது? அப்புறம் சிம்பல் வந்து மக்களுக்கு வந்து தெரியும், எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசாக 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தவரால் ஜெயிக்க முடியுதுன்னா மக்களுக்கு தெரியாதா? ஆகவே இந்த கூட்டணி ஆட்சி என்ற யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. என்னுடைய அவதானிப்பு அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு தமிழகம் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்க போகிறது. அது வந்து நம்ம ஆக்சுவலி ஜனநாயகத்துக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது, அப்படி எடுத்துக்கலாமா? கூட்டணி 100% நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, நிர்வாகத்துக்கு நல்லது. நீ கூட்டணி சேர்ந்து தான், திரும்பவும் சொல்கிறேன், கூட்டணி சேர்ந்து தான் மக்களை சந்திக்கிற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதுக்கு ஏதோ பேர் கொடுத்துப்பீங்க, செக்யூலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ், என்டிஏ, இந்த மாதிரி 1000 பேரை கொடுத்துப்பீங்க.
ஒன்றா சேர்ந்து வந்து தான் மக்கள்கிட்ட கையேந்துறீங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு ஒரு கட்சி மட்டும் கொள்ளடிக்குதுன்னா எல்லாம் சேர்ந்து கொள்ளடிங்கன்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஓப்பனாக சொன்னோம், பாலிசி மேக்கிங்கில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருப்பது என்பது ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம். கொள்கை முடிவுகளில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதன் மூலம் அரசின் கொள்கை முடிவுகளில் ஒரு பங்களிப்பு இருக்கிறது, அவர்கள் குரல் கேட்கப்படுகிறது என்பது ஜனநாயகத்தின் அடிநாதம். அது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. இதில் அடுத்த கட்டமாக நம்ம நகரணும் அப்படின்னா ஐயுஎம்எல்ல இருந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு அமைச்சரவையில் இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படி நடந்துச்சுன்னா முதல் முறையாக அமைச்சர் பதவி வந்து ஐயுஎம்எல்க்கு போகுது. எஸ், ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பது என்பது ஒரு பக்கம்னா, முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் பீரியட்லாம். ஆனால் அந்த கட்சியிலேருந்து, இந்தியாஸ் ஓல்டஸ்ட் முஸ்லீம் பார்ட்டி அது, அந்த கட்சியிலேருந்து, அதுவும் அவங்க திமுகவோட நீண்ட நாட்களாக உறவில் இருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலின் மத்தியில் பார்க்கும்பொழுது 80% நாடு இன்றைக்கு பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஐயுஎம்எல் பார்ட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது. இது விஜயோடைய ஸ்மார்ட் மூவ்னு தான் நான் பார்க்குறேன். இது திமுகவுடைய அரசியல் வியூகங்களை பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் இந்த கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா தனித்து விடப்படுகிறது திமுக. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் அடுத்ததாக வந்து விசிகாவில் வந்து வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதுக்கான ஒரு பிரைட்டும் இங்கே தெரியுது, சில பேரை பேசும்பொழுது பார்க்கும் பொழுது அப்படின்னு. ஒருவேளை விசிகா வரும் பட்சத்தில் அதுவுமே ஒரு பெரிய விஷயம். திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்துட்டு தமிழகத்தில் இப்போ நடந்திருக்கு. ஆனால் அதில் இன்னும் அவங்க உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், அது அவர்கள் உள்ளே வருவது நல்லதுதான். இந்த அரசுக்கான ஸ்திரத்தன்மையை அது கூட்டம். இது பாருங்கள், ஒரு கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா இந்த வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுன்றது வந்து விளையாட்டு. அது எப்போ வேணால் அவங்க ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க. தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு அரசு வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவை நம்பி இருந்தால் அது எந்த நேரமும் கவிழும் என்கின்ற அந்த அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அது தலைமையில் தொங்கக்கூடிய கத்தி. தனி மெஜாரிட்டி இல்லாத ஆட்சிகளுக்கு ஸ்திரத்தன்மை எப்போ வரும்னா, ஆதரிக்கிற கட்சிகள் அமைச்சரவைக்கு உள்ளே இருந்தால் தான் வரும், வெளியில் இருந்தால் வராது. அதனால் இவர்களை எவ்வளவு விரைவாக அமைச்சரவைக்குள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வருகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய அரசுக்கான ஸ்திரத்தன்மை என்பது கூடும். அமைச்சரவைக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவது, ஆட்சியை கவிழ்ப்பது என்ற முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அது பதவி கொடுக்கக்கூடிய ஒரு சுகம். அது சரியா தப்பான்றது வேறு ஆர்குமெண்ட். ஆனால் அதிகாரம் என்பது கையில் இருக்கும் பொழுது அவ்வளோ சுலபமாக அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது இத்தகைய கட்சிகள், சிறிய கட்சிகள், ஐயுஎம்எல், திமுகவோட இத்தனை ஆண்டுகள் இருக்காங்க. என்ன செஞ்சார் கருணாநிதி, ஸ்டாலின் என்ன செஞ்சார்? வாய்க்கரிசி மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டு, இல்லை வக்ஃபு தலைவர், இவ்வளோ தான். அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்களா? அமைச்சரவையில் இடம் கொடுப்பது என்பது ஒரு என்னை பொறுத்தவரையில் அது ஒரு உச்சபட்ச ஜனநாயக பண்பு. அதில் அரசியல் இருந்தாலும் எல்லாத்துலேயும் தான் அரசியல் இருக்குது. திமுகவுடைய அரசியலை பலவீனப்படுத்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதற்காக விஜய் இதை செய்கிறார் என்கிறார்கள். 100% சரிதான். அதில் என்ன தவறு? ஏன் நீ அதிகாரத்தில் பங்கு நீங்கள் கூட வச்சுக்க வேண்டியதானே அவங்கள? காலகாலமாக அவங்க கூட 60 வருஷமாக 70 வருஷமாக அவங்க கூட இருக்க ஐயுஎம்எலுக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வருஷம் 19 வருஷமாக பவரில் இருந்தார் கருணாநிதி, 5 வருஷம் ஸ்டாலின் இருந்தார். ஏன் ஒரு மந்திரி பதவி கூட நீங்கள் கொடுக்கல? வாய்க்கரிசி தானே நீங்கள் அவங்களுக்கு போட்டிங்க, வாரிய சேர்மன். அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேண்டிய சில கான்ட்ராக்டை கொடுக்குறது. இதை தவிர நீங்கள் என்ன அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை உங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன என்ஷூர் பண்ணீங்க? ஏன்னா உச்சபட்ச ஜனநாயகம் என்பது, ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பது கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு, ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். அதை இன்றைக்கி விஜய் என்ஷூர் பண்ணியிருக்கார். அஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி இல்லாததால் என்ஷூர் பண்ணியிருக்காரு. மெஜாரிட்டி இருந்தாலும் அவரும் பண்ண மாட்டான்றாங்க, அது வேறு கதை. அப்படி ஒரு சூழல் வந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்கல? இப்போ இந்த முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டதால் நான் சொல்லுகிறேன், அடுத்து திமுக, அண்ணா திமுக மறுபடியும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மறுபடியும் யார் வேணால் ஆட்சிக்கு வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது. இது சுழற்சி முறையில் ரங்கராட்டனம் தான். மேலே இருக்கணும், கீழே வரணும், கீழே இருக்கணும், மேலே வரணும். 5 வருஷம் பொறுத்தோ 10 வருஷம் பொறுத்தோ திமுகவோ அண்ணா திமுகவோ மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். அதற்கான வாய்ப்புகளை நான் மறுக்கவில்லை. ஆனால் அப்படி வரும் பட்சத்தில் இந்த கட்சிகள் கண்டிப்பாக கடந்த காலங்களில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது மாதிரி இனிமேல் அவர்கள் எழுதி கொடுக்க மாட்டார்கள், அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள். அந்த முன்னுதாரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நல்லதுன்னு நான் பார்க்கிறேன். சரி, இதில் இன்றைக்கி பார்க்க போனால் இந்த அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 7 பேர் வந்துட்டு தலித் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து மினிஸ்டராக இருக்கிறாங்கங்கிறது பார்க்க முடியுது.
அண்ட் அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில் வந்து எப்போதும் ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் இருக்கும், எப்போதும் அவங்களுக்கு போகும். அதை தாண்டி ஏன்னா நடந்திருக்கு. போன தடவை வந்துட்டு கோவை சலியன் அவர்கள்லாம் கல்வித்துறை பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பட் 7 பேர் இருக்காங்க. ஒருவேளை விசிகாவும் வந்தால் 8ஆ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இது ஒரு புது அரசியல் திசை. தலித் ரெப்ரசன்டேஷன் அதிகமாவது என்பது ஒரு புதிய அறிகுறி. தலித் எமான்சிபேஷன் சொல்ல முடியாட்டியும் தலித் ரெப்ரசன்டேஷன் அதிகமாகுது. 7 பேருன்றது பெரிய விஷயம். வரும் காலங்களுக்கான முன்னோட்டம் தான் நம்ம இதை பார்க்கணும். திரும்பவும் உள்ளே வந்தாருன்னா வந்து அது கம்ப்ளீட் தலித் பாலிட்டிக்ஸ் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிவிகே அண்ட் அலையன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிஎம்கேவிடமிருந்து தலித் ஓட் பேங்க் வந்து பர்மனெண்ட்டாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை இவையெல்லாம் உருவாக்கும். இன்றைக்கி வந்து இந்த மினிஸ்ட்ரியோட கம்போசிஷன் தலித் ரெப்ரசன்டேஷன் அதிகமானது, இது எல்லாத்தையுமே அப்புறம் கூட்டணி மந்திரி சபை, காங்கிரஸ் உள்ளே வந்தது, விசிகா ஐயுஎம்எல் வரப்போகுது, இது எல்லாமே திமுகவுக்கான பேட் நியூஸ். திமுகவுக்கு ஒரு கவலை தரக்கூடிய செய்தி தான். ஏன்னா அரசியல் ரீதியாக விஜய் அமைச்சரவையை ஸ்திரப்படுத்தி கொள்வது என்பது ஒரு பக்கம் என்றால், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அரசியல் ரீதியாக தன்னை அவர் பலப்படுத்தி கொள்கிறார். திமுகவுடைய தோழமை கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக உருவுகிறார். ஸோ கிட்டத்தட்ட திமுக தனித்து விடப்படுகிறது. 2029 மக்களவைத் தேர்தல்கள், அதற்கு முன்பு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் விசிகாவும் ஐயுஎம்எல் உள்ளே வந்துட்டாங்கன்னா, காங்கிரஸ் விசிகா ஐயுஎம்எல் உள்ளே இருக்காங்கன்னா 2 லெஃப்ட்டு மட்டும்தான். அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்களும் வந்து ரொம்ப நாள் இந்த ரெட்டை குதிரை சவாரி செய்ய முடியாது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், விஜய் கவர்மெண்ட் ஆதரிக்கிறோன்னு அவங்க ரொம்ப நாள் இந்த ரெட்டை சவாரி, அதாவது வந்து திமுகவோட தோழமையில் இருந்துக்கிட்டு விஜய் ஆதரிக்கிறது என்ற ரெட்டை சவாரி குதிரையை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அதிகாரத்தில் பங்கு பெற்றாலும் பெறாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியோட கூட்டணியில் இருக்கும், ஆனால் ஆளுங்கட்சி ஆதரிக்கணும் என்பது கேலி கூத்தானது. ஆகவே இன்றைக்கு கூட்டணி மந்திரி சபை என்பது கொடுக்கக்கூடிய நம்பர் 1 மெசேஜ் டு பொலிட்டிக்கல் கிளாஸ் அண்ட் டு தமிழ்நாடு, அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் வர்க்கத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், இன்ற கூட்டணி மந்திரி சபையை நிறுவியதன் மூலம் ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெளிவான செய்தியை திமுகவுக்கு கொடுக்கிறார். உங்கள் ஆட்டத்தை நான் முடித்து வைக்கிறேன் என்று. ஏன்னா 7-8 ஆண்டுகளாக, குறிப்பாக கருணாநிதி மரணத்துக்கு பிறகு 2019, 21, 24, 26 இந்த 4 தேர்தல்களில் கூட்டணி வச்சு தான் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார். 2016 அவரிடம் வந்து மக்கள் நல கூட்டணி வெளியில் போயிடுச்சு, காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது. 2014 காங்கிரஸும் கிடையாது, வெறும் விசிகா மட்டும்தான் இருந்தது. 2015 ரவிக்குமாரை கூப்பிட்டு, நாங்கள் 16 வந்து ஜெயலலிதா மாதிரி தனியாக தான் நிற்க போகிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் முதல்ல சொல்லிடுறேன், கடைசி நேரத்தில் சொன்ன நினைக்காதீங்கன்னு விசிகாவை வெளியில் அனுப்பியதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதை நம்முடைய திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் தெளிவாகவே அதை சொல்லியிருக்கிறார் எனக்கு. ஆகவே 2014-16 தனித்து, கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டும்தான் 16 தனித்து இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி மரணம், ஜெயலலிதா மரணம், குறிப்பாக கருணாநிதி மரணத்துக்கு பிறகு 19, 21, 24, 26 2 சட்டமன்றம், 2 மக்களவைத் தேர்தல்களில் மாபெரும் கூட்டணி அமைத்தது. 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றார்கள். 4வது தேர்தலில் தோல்வியை தழுவினார்கள். இப்போ விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியல் என்பது ஒரு விதத்தில் இது வந்து அவருக்கு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். எது 118 கிடைக்காமல் போனது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், கெட்டதில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் அரசியல் ஸ்திரத்தன்மையை அவர் தேடிக்கொள்கிறார். அதைவிட முக்கியமாக திமுக கூட்டணியை முற்றிலுமாக உடைக்கிறார். திமுக தனித்து விடப்படுகிறது. இதுதான் கூட்டணி மந்திரி சபை கொடுக்கக்கூடிய செய்தி. இதில் 2வது பாயிண்ட்டு, தலித் ரெப்ரசன்டேஷன். 7 அமைச்சர்கள் தலித்து கடந்த காலங்களில் இல்லையா? எடப்பாடி பீரியட்லையோ ஸ்டாலின் பீரியட்லையோ கிடையாது, ஈவன் கருணாநிதி பீரியடில் கூட கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடில் கூட கிடையாது. ஸோ இது கொடுக்கக்கூடிய மெசேஜ், ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் ஈர்ப்பதன் மூலமும், இன்னொரு பக்கம் தலித் ரெப்ரசன்டேஷனை அமைச்சரவையில் அதிகப்படுத்துவதன் மூலமும் அவர் ஜோசப் விஜய் திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு சவாலை என்று உருவெடுத்திருக்கிறார். உண்மையிலேயே திமுக கவலைப்பட வேண்டியது அதிகாரம் கையை விட்டு போனதை பற்றி அல்ல, ஆட்சி போவும் வரும். ஆனால் கூட்டணி வலுவாக கட்டமைத்த 8 ஆண்டுகளாக இருந்த கூட்டணி இன்று சிதைந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. திமுகவுடைய மிகப்பெரிய சவால் கூட்டணி கட்சிகளை எப்படி தக்க வைப்பது என்பதுதான், அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அல்ல.